எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு புதிய கட்டமைப்புகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் 82,000 சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி முழுமையடையும் தருவாயில் இருக்கிறது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை 53 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டிடம். இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் இப்பொழுது அக்டோபர் மாத இறுதியில் முடித்து தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டது. அந்த மிகப்பெரிய கட்டிடத்தை பொறுத்தவரை 82,000 சதுரடி பரப்பில் இந்த வளாகத்தில் வரவிருக்கிற ஒரு பெரிய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் தற்போது 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த ஒட்டுமொத்த 100 குழந்தைகளும் அங்கே சிகிச்சை பெறுகிற வகையிலேயும் டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற வகையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்கிற ஒரு சிறந்த இடமாகவும் அந்த கட்டிடம் வரவிருக்கிறது. அந்த வகையில் அந்த கட்டிடம் அக்டோபர் இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்கின்ற வகையில் தற்போது பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதே வளாகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி 2022ஆம் ஆண்டு கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த மாரத்தானில் ஒவ்வொருவரும் பங்கேற்பதற்கு பதிவு கட்டணமாக ரூபாய் 300 என்கின்ற வகையில் செலுத்தினார்கள். அப்படி செலுத்தப்பட்ட தொகை 1,22,50,000 ரூபாய். அந்த தொகை முழுவதுமே வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் தந்து இந்த மருத்துவமனை வளாகத்தில் கிராமப்புறங்களிலிருந்து வருகிற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சிகிச்சைக்காக இங்கே அனுமதித்துவிட்டு அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் பல்வேறு இடங்களில் தங்கும் சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது போன்ற மிகவும் ஏழ்மையான நீண்ட தொலைவிலிருந்து வருகிற குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே சட்டமன்ற உறுப்பினருக்கான விடுதியிலேயே தொடர்ந்து தங்க வைத்து சிகிச்சை அளித்திருக்கிறோம். அதுபோன்று ஒரு 7-8 குடும்பங்கள் இசக்கி அம்மாள் தென்காசி என்கின்ற அந்த குடும்பம் உள்பட தருமபுரியில் ஒரு சிறுவன் சூரியகுமார், இப்படி ஏராளமான பேர், நம்முடைய மயிலாடுதுறையிலிருந்து அபிநயா என்கின்ற ஒரு குழந்தையின் பெற்றோர், அதேபோல் சேலத்திலிருந்து ஒரு குழந்தையின் பெற்றோர், இப்படி ஏராளமான பேர் சட்டமன்ற விடுதியில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார்கள். இந்த நிலையில்தான் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் கிடைத்த இந்த பதிவுத்தொகை கட்டணம் 1,22,50,000 மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் தந்து நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஒரு புதிய இங்கே தங்கும் விடுதி ஒன்று கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு ஏற்ப பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த 1,22,00,000 ரூபாயோடு சேர்த்து நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் NULM என்று சொல்லப்படுகிற அமைப்பின் நிதி உதவியும் பெற்று 5,89,00,000 மதிப்பீட்டில் இங்கே ஒரு கட்டிடம் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. செப்டம்பர் இறுதியில் இந்த கட்டிடம் முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 100 படுக்கைகள் கொண்ட ஒரு தங்கும் விடுதியாக இது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர் இங்கே வந்து அவருடைய குழந்தைகளை அனுமதித்துவிட்டு இந்த கட்டிடத்தில் தங்கியிருந்து சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக வீடு செல்லலாம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இந்த கட்டிடம் அமையவிருக்கிறது. அவர்களுக்கான உணவு வசதிகளை கூட நாம் இப்போது CSR நிதி பங்களிப்புடன் செய்திருக்கிறோம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்கும்போது இங்கேயே அவர்களுக்கான அந்த 3 வேளை உணவையும் CSR நிதி பங்களிப்போடு செய்யவிருக்கிறோம். அதற்கேற்றாற்போல் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தரைதளத்தை பொறுத்தவரை அந்த சமையலறை, அதாவது உணவருந்தும் கூடம் போன்ற பல்வேறு வசதிகளும், அதற்கு அடுத்தடுத்து 4 தளங்களில் அந்த கட்டிடத்தில் ஒரு தளத்திற்கு 25 பேர் தங்குவதற்கு, அவர்களுடைய உடைகள் வைத்துக்கொள்வதற்கு அலமாரி போன்ற பல்வேறு வசதிகளுடன் இந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. செப்டம்பர் இறுதியில் இந்த பணிகள் நிறைவடையவிருக்கிறது. இல்லை, ஃப்ரீ, முழுமையாக இலவசம். இல்லை இங்கே வர்றாங்க ஏழ்மையான அவங்களோட, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குடும்பங்கள்லாம் மிக மிக ஏழ்மையான பொருளாதார நிலையில் ஏழ்மையான இருந்த குடும்பங்கள். இங்கே குழந்தைங்கள தங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா,
இங்கே எங்கேயாவது ராத்திரி முழுக்க உட்காந்துருப்பாங்க, இங்கே எங்கேயாவது படுத்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க பக்கத்தில் எங்கேயாவது விடுதிகள் எடுத்து அதில் வீடுகள் எடுத்து தங்கி இருப்பாங்க. இது மாதிரி அதுக்கான வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. எனவே இங்கே கீழவே அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து அதிகாரிகள் அதை ஃபில்டர் பண்ணி அவங்களோட பொருளாதார வசதியை கேட்ட மாதிரி அவங்கள தங்குவதற்கு வசதி தருவாங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் வரைக்கும் தங்கலாம். அவங்க குழந்தை இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் மட்டும்தான் இங்கே அவர்கள் இருக்க அனுமதி. ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ அனுமதி முடிஞ்ச உடனே அந்த குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே இவங்களுமே இங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி வசதியோடு இது பண்ணப்படுது. அந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் 53 கோடி ரூபாய் செலவில் 82,000 சதுரடி பரப்பில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமனையின் மிக மிக முக்கிய தேவையான இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு தனி கட்டிடமாகவும், அதே மாதிரி ஒரு 100 புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பாகவும் அது வரவிருக்கிறது. சார், இந்த சிறுநீரக விஷயத்தில் முறைகேடா திருட்டா அப்படின்றது நேற்று நீங்கள் சொன்ன பதிலுக்கு அண்ணாமலை இல்லை, இப்போ முறைகேடா திருட்டாங்கிறது விவாதமே இல்லைங்க. முறைகேடுங்கிறது நான் ஏற்கனவே நேற்று தெளிவாக சொன்னேன். தெரிந்து எடுத்தால் அதுக்கு பேர் முறைகேடுன்னு தான் சொல்லணும். தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு. இது தமிழ் அகராதி. சரி, அது யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எந்த அதுக்கான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பார்க்கணும். 2019 அதே நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்றைக்கி இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நடவடிக்கையும் இல்லை, நடவடிக்கை எடுக்க அனுப்பின பேப்பரும் இல்லை. ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அதே ஊரில் தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ உடனடியாக இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு கல்லூரி மருத்துவமனை, திருச்சியில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை, அந்த ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் ரத்து பண்ணியிருக்கு. இது வந்து பிலிமினரி ரிப்போர்ட்டில் கிடச்ச விசாரணை ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னொரு 4-5 நாளில் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர்லையும் நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதை அவங்க சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இதை முறைகேடா திருடா இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லியிருக்கிற அவசியம் இல்லை. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வினீத் IAS தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு. 2 வாரம் அவருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு. 1 வார முடிவில் தான் அந்த பிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ 2 மருத்துவமனை பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதில் சம்மந்தப்பட்டவர்கள், இடைத்தரகர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யார் யார் எவ்வளோ காலமாக இது நடக்குதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் முழுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துறை வாரியாகவும் சட்டப்பூர்வமாகவும் எடுக்கப்படும். இல்லை, இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் விடமாட்டோம். இந்த அரசை பொறுத்தவரை இந்த மாதிரி உடல் உறுப்பு தானங்களில் மனிதநேயம் மட்டும்தான் மிஞ்சி இருக்க வேண்டுமே தவிர இந்த பணம்ங்கிற இலக்கு, இந்த மாதிரி வந்து அந்த உடல் உறுப்புகளை பெற்று பிழைப்பு நடத்துவதை அது ஒரு ஈனப்பிழப்பு, அது கூடாதுங்கிறது மற்றவங்க எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும். இந்த இல்லந்தேடி மருத்துவம் வயசானவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து புதுசாக என்ன நம்ம கண்டுபிடிச்சு